You can see கத்தரிக்காய், தக்காளிக்காய், ஜஸ்ட் மிளகாய், எல்லாம் மேலே பார்த்து காய்க்கிற மிளகாய். பீட்ரூட் கொஞ்சம் பிடுங்கிட்டேன், இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்ட்ராபெரி அதுவும் பிடுங்கியாச்சுது. செவந்தி அது பட்டு போச்சுது. கீக்கம்பர் ஒன்று வருது. இஞ்சாலையும் கிடக்குன்னு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இது மேலே காத்து காய்க்குது. கொச்சிக்காய் தான் எனக்கு தெரியா, கொச்சிக்காய் மாதிரி தான் கிடக்குது. வெள்ளை, ஆனால் ஒரு டேஸ்ட்டும் இல்லை, உரைப்பும் இல்லை. இவங்களெல்லாம் க்ரீன் கலர் பச்சை மிளகாய், இந்த பிளாக் கலர். இவியல் தான் நல்ல க்ரீன் கலர் மிளகாய். பிளாக் கலர் எனக்கே ஒரு டவுட், இப்படி மிளகாய் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்த்துருக்கேன். சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் பிளாக் கலர் மிளகாய். நீங்கள் நம்புறீங்களா நம்பல தெரியா. கீரை போட்டேன்னு அது 1-2 கீரை தான் முளைச்சிருக்குது. பேர 1-2 கீரை தான் இருக்குது. இதுலேயும் ஒரு சிவப்பு கீரை ஒன்று வந்திருக்குது. அதுலேயும் ஒரு சிவப்பு மிளகாய். இதை பர்பிள் அது பிளாக்கு. இது பிளாக் மிளகாய். இந்த அளவுக்கு இது பிளாக் கலர் மிளகாய். இது பர்பிள் கலர். இது பொய் இல்லை, உண்மையான இது. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. சீரியஸாக இது பர்பிள் கலர். நானாக ஒன்றும் செய்யலை, தானாக வருது. இப்படியே போனால் இதில் ஒரு வேஸ்ட்டு. இதில் காயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் ஒரு பூசணிக்காய் கிடக்குது. இந்த வேற நல்ல ஒரு பூசணிக்காய் கிடக்குது. இப்படியே இங்கால இதெல்லாம் முத்தி போச்சு. இது இனி பிடுங்கவும் இல்லாது. இதில் 3-4 பூசணிக்காய் வருது. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டேன். 3-4 பூசணிக்காய் வருது. அங்காலையும் வருது. அதுக்குள்ளே உள்ளுக்கு எடுக்க இல்லாத. ஓகே, இது சலாட்டு ஒரு தரம் வேண்டாமாம், அப்படியே நிற்கிது. இவருக்குள்ளேயும் சின்ன சின்ன பூசணிக்காய் வருது. இப்படியே போனால் தக்காளி. இது பட்டு போகிற கத்தரி ஏனோ தானே ஒன்று காய்க்குது. 1-2 காய். இந்த கத்தரி கொஞ்சம் காய்ச்சிருக்குது. ஒரு 4-5 காய் கிடக்குது. இஞ்சாலையும் தக்காளி காய்ச்சி கிடக்கு.